இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, இவங்க அந்த 13 நாள் வெயிட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை தானா முன் வந்து எடுக்க முடியாதா? அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அதுதான் அதுவும் கிடையாது. எடுத்திருக்கணும். அவங்க எடுக்கல. ம். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா, இப்ப என்னன்னா, சில நாடுகள் ஒரு 7 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டோ பவர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. வீட்டோ பவர்னா, இப்ப ஐநா சபையில வந்து 156 நாடுகள் இருக்கிறாங்க. அதில ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வந்து ஒரு 15 நாடு இருக்கு. ம். அந்த 15 நாடுகள்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மன், பிரான்ஸு, அமெரிக்கா எல்லாருமே அதில இருப்பாங்க. இதில வந்து ஒரு 7 நாடுகளுக்கு வந்து வீட்டோ பவர்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டோ பவர் என்னன்னா, G7 கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 7 ஆ. நாடுகள் தான். ஓகே. ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன் போன்ற அந்த ஒரு 7 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு தீர்மானத்த கொண்டு வரும்போது இந்த 15 பேரும் ஓட்டு போடுவாங்க. ம். இந்த 15 நாடுகளும் ஓட்டு போடணும். ஓட்டு போடும்போது மெஜாரிட்டி வந்து அந்த தீர்மானத்த ஆதரிச்சு வந்ததுன்னா, அத செயல்படுத்துவாங்க. இல்ல மெஜாரிட்டி கிடைக்கலன்னா செயல்படுத்த மாட்டாங்க.